இன்றைக்கு சிலர் அரசியலில் விடலை பருவத்தில் இருக்கக்கூடியவர்கள், அரசியல் விடலைகள் திமுகவை சவாலுக்கு இழுக்கிறார்கள். ஆனால் அது இந்த களத்திலே தொடர்ந்து விமர்சனங்களை முறியடித்து ஆட்சிக்கு வந்து கொண்டே இருக்கிறது. அந்த கட்சியோடு இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி கொள்கை புரிதலோடு கைகோர்த்து களமாடுகிறது. இதுதான் இன்றைக்கு பலருக்கும் வயிற்றிலே புலி கரைக்கிறது. விடுதலை சிறுத்தைகள் எடுத்திருக்கிற உறுதியான கொள்கை நிலைப்பாட்டினால்தான் இப்போது தமிழ்நாட்டு அரசியலின் திசை வழி மாறிக்கொண்டிருக்கிறது. அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் புதுதில்லிக்கு போய் அமித்ஷாவை பார்த்ததும் விடுதலை சிறுத்தைகளின் கொள்கை நிலைப்பாடுதான் காரணம். உறுதிப்பாடாக இருந்து எடுத்திருக்கிற நிலைப்பாடுதான் காரணம். இன்றைக்கு கட்சி தொடங்கி முதல் பொதுக்குழு நடத்தியிருக்கிற நடிகரும் தலைவருமான நமக்கு நண்பருமான விஜய் அவர்களின் கட்சியில் அந்த பொதுக்குழுவில் இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகளை விமர்சிக்கிறார்கள் என்றால் அந்த விமர்சனத்திற்கும் காரணம் விடுதலை சிறுத்தைகள் எடுத்திருக்கிற உறுதிமிக்க கொள்கை நிலைப்பாடுதான் காரணம். அவர்களை தடுமாற வைத்திருப்பது விடுதலை சிறுத்தைகளின் நிலைப்பாடுதான். எடப்பாடியை அமித்ஷாவை நோக்கி நகர்த்தியது விடுதலை சிறுத்தைகளின் நிலைப்பாடுதான். தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவர்கள் விரக்தியால் பேசுவதற்கு காரணம் விடுதலை சிறுத்தைகள் எடுத்த நிலைப்பாடுதான். இதுதான் இன்றைய தமிழக அரசியல். அப்படி சுற்றி சுழற்றி பார்த்தால், சுற்றி வளைத்து பார்த்தால் தமிழக அரசியலின் மைய புள்ளியாக இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் தான் இருக்கிறது என்பதை மறந்துவிடக் கூடாது. விவாதங்களில் பேசுகிறவர்கள் அதை கடந்து போவார்கள், பேச மாட்டார்கள். அதனால் திருமாவளவனுக்கு ஒரு முக்கியத்துவம் கிடைத்துவிடும் என்று பேச மாட்டார்கள். விமர்சிப்பதற்கு என் பெயரை எடுப்பார்கள். இவர் திமுகவுக்கு கொத்தடிமை, திமுகவுக்கு சொம்படிக்கிறார்கள், 2 சீட்டுக்காக அங்கேயே கிடப்பார்கள். அட மூடர்களே, அற்பர்களே, உங்களுக்கு களத்தில் பணியாற்றிய அனுபவம் இருந்தால் சிறுத்தைகளின் வரலாறு உங்களுக்கு தெரிந்திருக்கும். சிறுத்தைகளின் போராட்டம் என்ன என்பது உங்களுக்கு தெரிந்திருக்கும். இந்த 25 ஆண்டு கால தேர்தல் அரசியலில் விடுதலை சிறுத்தைகள் எடுத்திருக்கிற ஒவ்வொரு நிலைப்பாடும் ஒரு கொதிநிலையில் இருந்து எடுத்த நிலைப்பாடு, கடுமையான நெருக்கடிகளில் இருந்து எடுத்த நிலைப்பாடு. ஒரு ஊசலாட்டம் இருந்திருந்தால், தடுமாற்றம் இருந்திருந்தால், கொள்கை தெளிவில்லாமல் இருந்திருந்தால், குழப்பத்தோடு இருந்திருந்தால், தன்னலத்தோடு நான் சிந்தித்திருந்தால், என்னை மட்டுமே நான் முன்னிறுத்தி இருந்தால் என்னுடைய முடிவுகள் தவறாக இருந்திருக்கும். என்னால் இத்தனை 25 ஆண்டு காலம் தாக்குப்பிடித்து இந்த களத்தில் நின்றிருக்க முடியாது. கண்ணு கெட்டிய தூரம் வரையில் கடல் என திரண்டிருக்கிற, அழைக்கும் போதெல்லாம் அலை அலையாய் அணிதிரண்டு வருகிற என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். விழுப்புரத்தில் 11 மணிக்கு மேல் தான் எனக்கு பேச வாய்ப்பு கிடைத்தது. இன்றைக்கு 9:45 இந்த வாய்ப்பு கிடைத்திருப்பதை எண்ணி பெருமைப்படுகிறேன், மகிழ்ச்சி அடைகிறேன். நேரத்தை எல்லாம் குறைத்து, தன்னுடைய உரைகளை குறைத்து எனக்கு இந்த வாய்ப்பை வழங்கிய நம்முடைய முன்னணி தோழர்களுக்கு முதலில் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நான் பேசி முடிக்கிற வரையில் நீங்கள் இருப்பீர்கள், ஆனால் சத்தம் போடாமல் இருக்க வேண்டும், அதுதான் முக்கியம். 12 மணி ஆனாலும் காத்து கிடக்கிற ஒரு களம் சிறுத்தைகளின் களம். வெல்லும் ஜனநாயக மாநாட்டில் 1 மணிக்கு மேலேயும் கூட்டம் கலையாமல் அந்த மாநாட்டு அரங்கிலே திரண்டிருந்ததை நாடே பார்த்தது. மகளிர் விடுதலை இயக்கம் நடத்திய மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மாநாட்டிலும் நள்ளிரவை தாண்டியும் கூட்டம் கலையவில்லை என்பதை இந்த நாடு பார்த்தது. அப்படித்தான் இன்றைக்கு திருவண்ணாமலை தீபமா என்று கேட்கக்கூடிய அளவுக்கு சிறுத்தைகள் நடத்துகிற தீப திருவிழாவாக இந்த மகளிர் கொண்டாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மேடையிலே பின்புறத்திலே திருவண்ணாமலை அந்த மலை பிரம்மாண்டமாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. வெறும் மலையாக இருந்தால் அது என்ன மலை என்று தெரியாது. எனவே அண்ணாமலையார் கோபுரத்தையும் பக்கத்திலே வையுங்கள் என்று நான் டெல்லியில் இருந்து நள்ளிரவு 1 மணி, 2 மணி, 3 மணி என்று
தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு அந்த கோபுரத்தையும் வைக்க செய்தேன். பலருக்கும் வியப்பாக இருக்கலாம். கடவுள் நம்பிக்கை இல்லாத திருமாவளவன் மலையை பின்புறமாக வைத்ததோடு நில்லாமல் அண்ணாமலையார் திருக்கோவிலின் விண்ணுயர உயர்ந்து நிற்கும் கோபுரத்தை வைத்திருக்கிறாரே, அதில் சிவசிவா என்று எழுதியிருக்கிறதே, என்ன ஆனது திருமாவளவனுக்கு என்று பகுத்தறிவாளர்களும் விமர்சிப்பார்கள். சிவபக்தர்களின் வாக்குகளுக்காக திருமாவளவன் இப்படி மேடை அமைத்திருக்கிறார் என்று சங்கிகளும் விமர்சிப்பார்கள். விமர்சனங்களை நாம் பொருட்படுத்த தேவையில்லை. இந்த மேடை சிறுத்தைகளின் மேடை, சமூக நீதிக்கான மேடை, சமத்துவத்திற்கான மேடை, சமூக நல்லிணக்கத்திற்கான மேடை, புரட்சியாளர் அம்பேத்கரின் அரசியலுக்கான மேடை, தந்தை பெரியாரின் தன்மானத்திற்கான மேடை, மாமேதை மார்க்சின் பாட்டாளி வர்க்கத்தின் தலைநிமிர்வுக்கான மேடை. இது எங்களின் குறியீடு. நாங்கள் திருவண்ணாமலை நகரத்திலே நின்று பேசுகிறோம், கூடி பேசுகிறோம், கொண்டாடுகிறோம், மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ளுகிறோம். சிலருக்கு வயிற்றெரிச்சல், என்ன பெரிய சாதனையை சாதித்து விட்டீர்கள், வெற்றி விழா கொண்டாடுகிறீர்கள். இன்றைக்கு தமிழ்நாட்டிலே மட்டுமல்ல, அகில இந்திய அளவிலே விடுதலை சிறுத்தைகள் கட்சி இப்படி ஒரு அங்கீகாரத்தை பெற்றிருக்கிறது என்பதை அரசியல் களத்தை உற்று நோக்கக்கூடிய அனைவரும் வியப்போடு பாராட்டுகிறார்கள். நான் போகிற இடமெல்லாம் புரட்சியாளர் அம்பேத்கரின் கருத்துக்களை ஏற்றுக்கொண்டு களமாடக்கூடியவர்கள் விடுதலை சிறுத்தைகளின் இந்த அங்கீகாரத்தை வரவேற்று பாராட்டுகிறார்கள். இது சாதாரணமான ஒன்றல்ல, இது ஒரு மகத்தான சாதனை, வரலாற்று சாதனை. அரசியல் களத்தில் பயணிக்கக்கூடியவர்களால் இதை உணர்ந்து கொள்ள முடியும். அப்படியே உட்காருங்க, அப்படியே உட்காருங்க, அப்படியே உட்காருங்க, அப்படியே உட்காருங்க, அப்படியே உட்காருங்க, அப்படியே உட்காருங்க, அப்படியே உட்காருங்க. ஒரு மகத்தான சாதனை. ஆகவே இதை நாட்டு மக்களுக்கும் சொல்ல வேண்டிய தேவை இருக்கிறது. நம்மை அங்கீகரித்த பொதுமக்களுக்கும் நன்றி சொல்ல வேண்டிய தேவை இருக்கிறது. அண்மையிலே வெளிச்சம் கலைக்குழு நடத்திய நிகழ்ச்சியில் நான் சொன்னேன், விடுதலை சிறுத்தைகள் கட்சி அங்கீகாரத்தை பெற்றிருப்பது 5 முறை ஆட்சிக்கு வந்ததற்கு சமம் என்று சொன்னேன். திராவிட முன்னேற்ற கழகம் 6 முறை ஆட்சிக்கு வந்திருக்கிறது. அண்ணாவோடு சேர்த்தால் 7 முறை என்று கருதுகிறேன். திமுகவுக்கு எதிரான விமர்சனங்கள் அண்ணா காலத்தில் இருந்து தொடர்கிறது. திமுகவை வீழ்த்துகிற முயற்சி இன்றைக்கு நேற்றைக்கு தொடங்கியதல்ல. இன்றைக்கு சிலர் அரசியலில் விடலை பருவத்தில் இருக்கக்கூடியவர்கள், அரசியல் விடலைகள் திமுகவை சவாலுக்கு இழுக்கிறார்கள். ஆனால் அது இந்த களத்திலே தொடர்ந்து விமர்சனங்களை முறியடித்து ஆட்சிக்கு வந்து கொண்டே இருக்கிறது. அந்த கட்சியோடு இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி கொள்கை புரிதலோடு கைகோர்த்து களமாடுகிறது.
இதுதான் இன்றைக்கு பலருக்கும் வயிற்றிலே புலி கரைக்கிறது. விடுதலை சிறுத்தைகள் எடுத்திருக்கிற உறுதியான கொள்கை நிலைப்பாட்டினால்தான் இப்போது தமிழ்நாட்டு அரசியலின் திசை வழி மாறிக்கொண்டிருக்கிறது. அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் புதுதில்லிக்கு போய் அமித்ஷாவை பார்த்ததும் விடுதலை சிறுத்தைகளின் கொள்கை நிலைப்பாடுதான் காரணம். உறுதிப்பாடாக இருந்து எடுத்திருக்கிற நிலைப்பாடுதான் காரணம். இன்றைக்கு கட்சி தொடங்கி முதல் பொதுக்குழு நடத்தியிருக்கிற நடிகரும் தலைவருமான நமக்கு நண்பருமான விஜய் அவர்களின் கட்சியில் அந்த பொதுக்குழுவில் இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகளை விமர்சிக்கிறார்கள் என்றால் அந்த விமர்சனத்திற்கும் காரணம் விடுதலை சிறுத்தைகளை எடுத்திருக்கிற உறுதிமிக்க கொள்கை நிலைப்பாடுதான் காரணம். அவர்களை தடுமாற வைத்திருப்பது விடுதலை சிறுத்தைகளின் நிலைப்பாடுதான். எடப்பாடியை அமித்ஷாவை நோக்கி நகர்த்தியது விடுதலை சிறுத்தைகளின் நிலைப்பாடுதான். தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவர்கள் விரக்தியால் பேசுவதற்கு காரணம் விடுதலை சிறுத்தைகள் எடுத்த நிலைப்பாடுதான். இதுதான் இன்றைய தமிழக அரசியல். அப்படி சுற்றி சுழற்றி பார்த்தால், சுற்றி வளைத்து பார்த்தால் தமிழக அரசியலின் மைய புள்ளியாக இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் தான் இருக்கிறது என்பதை மறந்துவிடக் கூடாது. விவாதங்களில் பேசுகிறவர்கள் அதை கடந்து போவார்கள், பேச மாட்டார்கள். அதனால் திருமாவளவனுக்கு ஒரு முக்கியத்துவம் கிடைத்துவிடும் என்று பேச மாட்டார்கள். விமர்சிப்பதற்கு என் பெயரை எடுப்பார்கள். இவர் திமுகவுக்கு கொத்தடிமை, திமுகவுக்கு சொம்படிக்கிறார்கள், 2 சீட்டுக்காக அங்கேயே கிடப்பார்கள். அட மூடர்களே, அற்பர்களே, உங்களுக்கு களத்தில் பணியாற்றிய அனுபவம் இருந்தால் சிறுத்தைகளின் வரலாறு உங்களுக்கு தெரிந்திருக்கும். சிறுத்தைகளின் போராட்டம் என்ன என்பது உங்களுக்கு தெரிந்திருக்கும். இந்த 25 ஆண்டு கால தேர்தல் அரசியலில் விடுதலை சிறுத்தைகள் எடுத்திருக்கிற ஒவ்வொரு நிலைப்பாடும் ஒரு கொதிநிலையில் இருந்து எடுத்த நிலைப்பாடு, கடுமையான நெருக்கடிகளில் இருந்து எடுத்த நிலைப்பாடு. ஒரு ஊசலாட்டம் இருந்திருந்தால், தடுமாற்றம் இருந்திருந்தால், கொள்கை தெளிவில்லாமல் இருந்திருந்தால், கொள்கை தெளிவில்லாமல் இருந்திருந்தால், குழப்பத்தோடு இருந்திருந்தால், தன்னலத்தோடு நான் சிந்தித்திருந்தால், என்னை மட்டுமே நான் முன்னிறுத்தி இருந்தால் என்னுடைய முடிவுகள் தவறாக இருந்திருக்கும். என்னால் இத்தனை 25 ஆண்டு காலம் தாக்குப்பிடித்து இந்த களத்திலே நின்றிருக்க முடியாது. இவ்வளவு தூரம் பயணித்திருக்க முடியாது. எனக்கு ஒரு சீட்டு கொடுத்தால் போதும், நான் மட்டும் சட்டமன்ற உறுப்பினரானால் போதும், எனக்கு கூடுதலாக இன்னொரு இடம் தேவையில்லை, உங்களுடைய அன்பு கிடைத்தால் போதும், உங்கள் சின்னத்திலேயே போட்டியிடுகிறேன், என்னை தொடர்ந்து வெற்றி பெற செய்தால் போதும் என்ற அடிப்படையிலே நான் முடிவெடுத்திருந்தால் இன்றைக்கு இந்த கட்சி ஒரு மாநில கட்சியாக அங்கீகாரம் பெற்றிருக்குமா? நினைத்து பாருங்கள். 2014 திமுகவோடு கூட்டணியில் 2 தொகுதிகள் வேண்டும் என்று கேட்டபோது ஒரு தலைவரின் இடத்திலே சொன்னார், எதற்காக நீங்கள் 2 இடம் கேட்டு சண்டை போடுகிறீர்கள்? உங்களுக்கு ஒரு இடம் கொடுக்கறாங்க, சின்னத்தில் நின்று ஜெயிச்சுட்டு போங்க. ஏற்கனவே நீங்க 2 தொகுதி சட்டமன்றத்தில் வெற்றி பெற்றீங்க. அதுல 2 பேர்ல ஒருத்தர் உங்களை விட்டு போயிட்டார். உங்களால் காப்பாற்ற முடிந்ததா?
2 MLA கடைசி வரையிலும் உங்களால் வைத்திருக்க முடியவில்லை. எதற்காக இன்னொரு MP வேண்டும் என்று நீங்கள் கேட்கிறீர்கள் என்று எனக்கு அறிவுரை சொன்னார்கள். அவர் சொன்னது சரிதான் என்று நான் நினைத்து, எனக்கு 2 தொகுதி வேண்டாம் என்று நான் கருதி, எனக்கு ஒரே தொகுதி போதும் என்று நான் சொல்லி, அதுவும் எனக்கு உங்கள் கட்சி சின்னத்திலேயே போட்டியிட வையுங்கள், நீங்களே எனக்கு செலவு செய்யுங்கள், நீங்களே எனக்கு பிரச்சாரம் செய்யுங்கள், என்னை எப்படியாவது வெற்றி பெற வையுங்கள் என்று நான் நினைத்திருந்தால் இன்றைக்கு இந்த கொண்டாட்டத்தை நம்மால் கொண்டாடி இருக்க முடியுமா? எண்ணி பாருங்கள். பல்லாயிரக்கணக்கானவர்களை திரட்டி இன்றைக்கு நாம் தன்மானத்தோடு தலைநிமிர்வோடு இப்படி கொண்டாடுகிறோம் என்று சொன்னால் ஒவ்வொரு நிலையிலும் நாம் எந்த அளவுக்கு உறுதிப்பாட்டோடு இருந்திருக்கிறோம் அதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. சில மாதங்களுக்கு முன்னால் எவ்வளவு பெரிய நெருக்கடி, எல்லாவற்றையும் வெளிப்படையாக பேச முடியாது. என்னை நம்புகிறவர்களை நான் உயிரை கொடுத்தும் தாங்கி பிடிப்பேன். அவர்களை ஒருபோதும் நான் சந்தேகப்பட மாட்டேன். சூது, சூழ்ச்சி, வஞ்சகம் என்னை சுற்றி சூழ்ந்தாலும் கூட என்னோடு இருப்பவர்கள் எனக்கு எதிராக இந்த வஞ்சகத்தை செய்கிறார்கள் என்று சுட்டிக்காட்டினாலும் கூட எனக்கு இயல்பாக இருக்கிற ஒரு குணம், நான் நம்பிவிட்டால் அதில் அப்படியே நிற்பேன், அவ்வளவுதான். நான் நம்பினால் அந்த ஒரு கோணத்தில் மட்டும்தான் நான் அவர்களை அணுகுவேனே தவிர இன்னொரு கோணத்தில் அணுக மாட்டேன். அதுதான் எனக்கு இருக்கிற பலமும் பலவீனமும். தலித் அல்லாதவர்கள் இந்த கட்சியிலே வர வேண்டும் என்று நான் அழைப்பு விடுத்தேன். எல்லா பொறுப்புகளையும் டாப் டு பாட்டம் கலைத்தேன். விகடனிலே அப்போது எழுதினார்கள், திருமாவின் துணிச்சல் என்று எழுதினார்கள். அடி முதல் நுனி வரையில் கட்சியின் கட்டமைப்பை அடியோடு கலைத்துவிட்டு வேளச்சேரி தீர்மானத்தை முன்மொழிந்தேன். தலித் அல்லாதவர்களே வாருங்கள், இஸ்லாமிய கிறிஸ்தவ சிறுபான்மை சமூகத்தை சார்ந்தவர்களே வாருங்கள், பெண்களே வாருங்கள், இளைஞர்களே வாருங்கள், இந்த கட்சியில் எல்லா நாற்காலிகளும் காத்து கிடக்கின்றன, பொறுப்பேற்று செயல்பட வாருங்கள் என்று அழைப்பு விடுத்தோம். கட்சியை டாப் டு பாட்டம் கலைத்தோம். 2008 எடுத்த முடிவு இன்றைக்கு ஆலூர் ஷானவாசும் தம்பி பாலாஜியும் இந்த கட்சியிலே சட்டமன்ற உறுப்பினர்களாக இன்றைக்கு சட்டமன்றத்தில் முழங்குகிறார்கள். சிந்தனை செல்வன் முழங்குவது ஒரு புறம் இருக்கட்டும், தொடங்கிய நாளிலிருந்து என்னோடு தொடர்ந்து பயணிக்கிறவர் தோழர் ரவிக்குமார் அவர்கள் முழங்குவது ஒரு புறம் இருக்கட்டும், தேர்தல் அரசியல் களத்தில் அடியெடுத்து வைத்த நாளிலிருந்து என்னோடு களத்தில் நிற்பவர். ஆனால் நான் விடுத்த அழைப்பை ஏற்று இது அனைவருக்குமான ஒரு அரசியல் இயக்கம் என்பதை ஏற்றுக்கொண்டு இந்த இயக்கத்திலே தன்னை இணைத்துக் கொண்ட தம்பிகள், வெறுக்கும் முந்தி கட்சியிலே வந்தவர்கள், பாவரசு போன்ற மூத்த தோழர்கள், ஆற்றல் அரசு போன்ற தோழர்கள், வன்னி அரசு போன்ற தோழர்கள், இப்படி அடுக்கிக் கொண்டே போகலாம். எண்ணற்ற பல வழக்குகளை சந்தித்த தம்பிகள், சிறை சென்ற தம்பிகள் அந்த வாய்ப்பை பெற முடியவில்லை. ஆனால் ஆலூர் ஷானவாசும் SS பாலாஜியும் இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகளின் சட்டமன்ற உறுப்பினர்களாக முழங்க முடிகிறது என்றால் வேளச்சேரி தீர்மானத்தில் எடுத்த நிலைப்பாடு. ஏன் இது ஒரு அம்பேத்கர் மூவ்மெண்ட்? எதுக்கு தலித் அல்லாதவர்கள்? அம்பேத்கரை பற்றி பேச மட்டும் இருந்தா போதும், ஷெட்யூல் காஸ்ட் மக்களுக்கான பிரச்சனைகள் மற்றும் பேசினால் போதும் என்று பேசக்கூடிய எத்தனையோ தோழர்களும் இருந்தார்கள் கட்சியிலே. அதை தாண்டி நான் எடுத்த முடிவு அதுதான் வேளச்சேரி தீர்மானம். அதன் அடிப்படையில் தான் இன்றைக்கு தலித் அல்லாதவர்களும் இந்த இயக்கத்திலே ஜனநாயக சக்திகளாக தன்னை இணைத்துக் கொண்டு இது அனைவருக்குமான இயக்கம் என்கிற அங்கீகாரத்தை பெற்றிருக்கிறோம். கம்பன் அவர்கள் இங்கே பேசுகிற போது அத்தனை சின்னங்களையும் அவருக்கே உரிய பாணியில் எடுத்துரைத்தார். சைக்கிளில் பயணத்தை தொடங்கினார், அம்பு ஏவினார், இரட்டை மெழுகுவர்த்தியை காட்டி வெளிச்சம் தேடினார்,
மோதிரம் வெற்றி மோதிரம் வெற்றி கணையாழி அணிந்து கொள்ளலாம் என ஆசைப்பட்டார். ஆனால் அவற்றிலெல்லாம் அவரால் வெற்றி காண முடியவில்லை. முதலாக சட்டமன்ற உறுப்பினராக திருமாவளவன் சட்டமன்றத்திலே அடியெடுத்து வைத்ததற்கு உதயசூரியன் தான் காரணமாக இருந்தது. அதுவும் ஒரு நட்சத்திரம் தான். 2009 நட்சத்திரம் சின்னத்திலே வெற்றி பெற்றோம். அப்போதும் உதயசூரியனுடைய துணையோடு தான் நாம் வெற்றி பெற்றோம். இன்றைக்கு தமிழ்நாட்டிலே ஒரு மாநில கட்சியாக அங்கீகாரம் பெற்றிருக்கிறோம். அதுவும் உதயசூரியனின் துணையோடு தான் இந்த அங்கீகாரத்தை பெற்றிருக்கிறோம். சைக்கிளிலே நின்றபோது நான் இந்த சின்னம் வேண்டாம் என்று சொல்லவில்லை. அம்பிலே நின்றபோது நான் இந்த சின்னம் வேண்டாம் என்று நினைக்கவில்லை. 2001 உதயசூரியன் சின்னத்திலே போட்டியிட்ட போதும் நான் தனி சின்னத்திலே போட்டியிட வேண்டும் என்கிற பிடிப்புடன் இல்லை. ஆனால் 2006 இருந்து தொடர்ச்சியாக தனி சின்னத்தில் தான் நிற்போம். ஜெயலலிதா அம்மா கூப்பிட்டு என்று கேட்டாங்க, ஏன் நீங்க ரெட்டலையில நின்னா என்ன? சசிகலா அம்மா கூப்பிட்டு கேட்டாங்க, உங்களுக்கு 9 தொகுதி, பாண்டிச்சேரியில ஒரு தொகுதி, 10 தொகுதியில் ரெட்டலையில நின்னீங்கன்னா 10 ஜெயிக்கலாம் சொன்னாங்க. இல்லம்மா, நாங்க அங்கீகாரம் பெறணும். அப்ப அவங்கள்ட்ட சொன்ன இது திடுமென வந்ததல்ல. நாம் எடுத்த நிலைப்பாட்டில் எவ்வளவு தூரம் நாம் உறுதியாக இருந்திருக்கிறோம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். 2006 எம் நடராஜன் தான் எங்களை இணைத்து விட்டார் அந்த கூட்டணியில. அவர் வீட்டிலே அழைத்து பேசினார். தம்பி, நான் சொல்றேன், தப்பா எடுத்துக்காதீங்க. அதிமுக கூட்டணியில் போட்டியிட்டு சேக்கு தமிழரசர் ரெட்டலையில் தான் பல முறை ஜெயிச்சிருக்கிறார். அவரை நாங்க என்ன சுதந்திரமா செயல்படக்கூடாதுன்னு சொல்லி இருக்கிறோமா? சின்ன ரெட்டையில, ஆனா கட்சி குடியரசு கட்சி, அந்த மாதிரி நீங்களும் செயல்படலாமே சொன்னார். ஆதி காலத்திலிருந்து தலித் இயக்கங்கள் திமுகவோடு அதிமுகவோடு கூட்டணி வைத்து தேர்தல் களத்தை சந்தித்திருக்கிறார்கள், வெற்றி பெற்றிருக்கிறார்கள். ஜி மூர்த்தி வெற்றி பெற்றிருக்கிறார். அதற்கு பிறகு சேக்கு தமிழரசன் பல தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்கிறார். ஐயா இளைய பெருமாள் 2 தொகுதி வாங்கி அதிமுக கூட்டணியிலே இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிட்டு 2ம் வெற்றி பெற்றிருக்கிறார். இது வரலாறு. தமிழக அரசியல் களத்தில் தலித் இயக்கங்கள் திராவிட கட்சிகளோடு கூட்டணி வைத்த போதெல்லாம் ஒன்று இரட்டை இலை சின்னம். பெரும்பாலும் தலித் இயக்கங்கள் இரட்டை இலை சின்னத்தோடு தான் நீண்ட காலம் பயணித்திருக்கிறார்கள். குடியரசு கட்சி முதல் முறையாக தனி சின்னத்திலே போட்டியிடுவோம் என்கிற முடிவை எடுத்து ஒரு தேர்தல் அல்ல, 2 தேர்தல் அல்ல, பல தேர்தல்களில் 2006 சட்டமன்ற பொதுத் தேர்தல், 2009 நாடாளுமன்ற பொதுத் தேர்தல், 2011 சட்டமன்ற பொதுத் தேர்தல், 2014 நாடாளுமன்ற பொதுத் தேர்தல், 2016 தனி கூட்டணி சட்டமன்ற பொதுத் தேர்தல், 2019 நாடாளுமன்ற பொதுத் தேர்தல், 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தல், 2024 நாடாளுமன்ற பொதுத் தேர்தல். இத்தனை தேர்தல்களிலும் ஒவ்வொரு முறையும் கூட்டணி அமைக்கிற போதெல்லாம் நீங்கள் தனி சின்னத்திலே, சுயேட்சை சின்னத்திலே, கடைசி நேரத்திலே 15 நாள் இடைவெளியிலே சுயேட்சைகளோடு சின்னம் வாங்கி எப்படி மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்ப்பீர்கள்? அதிலே தோற்று போனால் என்ன ஆவது? நீங்கள் தோற்று விடுவது மட்டுமல்ல, உங்களால் எதிரிகள் வெற்றி பெற்று விடுவார்களே, இதை தடுக்க வேண்டுமே என்று நமக்கு அறிவுரை சொல்லப்பட்ட நிலையிலும் ஜெயலலிதா அம்மாவிடமும் எம் நடராஜன் அவர்களிடத்திலும் நான் சொன்னேன், உங்களோடு சேர்ந்துதான் பாமக அங்கீகாரம் பெற்றது. உங்களால் பாமக அங்கீகாரம் பெற்றது. உங்களோடு சேர்ந்துதான் மதிமுக அங்கீகாரம் பெற்றது. உங்களால் அந்த கட்சி அங்கீகாரம் பெற்றது. மூன்றாவதாக உங்களோடு சேர்ந்து விசிக அங்கீகாரம் பெற்றதாக இருக்கட்டும். நாங்கள் தனி சின்னத்திலே போட்டியிட்டால் தானே அந்த அங்கீகாரத்தை பெற முடியும். அப்போது தொடங்கிய யுத்தம், இந்த அங்கீகாரத்திற்கான யுத்தம். கலைஞர் கட்டாயப்படுத்தவில்லை, ஒரு ஆலோசனையாக சொன்னார். நான் இதை சொன்னதும் மகிழ்ச்சியோடு ஆசீர்வாதம் சொன்னார். வாழ்த்துக்கள், நீங்கள் வெற்றி பெற்று அங்கீகாரம் பெற வேண்டும்.
தோழர்களே, 99 மூப்பனார் தலைமையிலான அணியிலே போட்டியிட்டோம். 2.25 லட்சம் வாக்குகளை பெற்றோம். கிட்டத்தட்ட 100 விழுக்காடு அது தலித் மக்களின் வாக்குகள் மட்டுமே. யாரும் அதை மறுத்துவிட முடியாது. அன்றைய நிலையில் 3 லட்சம் வாக்குகள் தான் தலித் வாக்குகள். அந்த தொகுதியிலே 3 லட்சம் வாக்குகளில் 2.5 லட்சம் வாக்குகள் தான் பதிவாகி இருக்கும். அந்த 2.5 லட்சம் வாக்குகளில் 2.25 லட்சம் வாக்குகளை பெற்ற கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி. இந்திய வரலாற்றிலேயே இது ஒரு சாதனை. இதை யாரும் கொண்டாடவில்லை. தேர்தலிலே நிற்காத ஒருவரை தூக்கி கொண்டாடுகிறார்கள். அடுத்து அவர்தான் முதலமைச்சர் என்கிறார்கள். இதுதான் அரசியல், இதுதான் ஊடகம். ஏதோ தனியார் சர்வே நடத்தினார்களாம், 2வது இடத்திற்கு வந்து விட்டாராம், அடுத்து அவர்தான் ஆட்சியை பிடிக்க போகிறாராம். பாவம், அவர் உசி போடுறாங்க வேணும். அவருக்கு ஆசையை மூட்டிவிட்டு உள்ள வந்து களமிறங்கி விளையாடுங்க. அவர் சொல்றார், 2026 தேர்தலில் 2 பேருக்கு இடையில் தான் போட்டி. ஒரு பக்கம் டிஎம்கே, இன்னொரு பக்கம் டிவிகே. அதுல அவர் என்ன சொல்ல வர்றாரு தெரியுமா? எடப்பாடி பழனிசாமி அவர்களே, நீங்க போட்டி இல்ல, உங்களை விட நாங்க தான் பெரிய சக்தி. போட்டி இப்ப வந்து திமுகவோட கிடையாது. 2வது இடத்தில் யார் என்பதுதான் விஜய்க்கும் எடப்பாடிக்கும் போட்டி. 2வது இடம் யார் என்பதில் தான் அண்ணாமலைக்கும் விஜய்க்கும் போட்டி. இந்த தமிழக அரசியல் களத்தில் 2வது இடத்தை யார் பிடிப்பது? அப்ப யாருக்கும் சண்டை இங்க நடக்குதுன்னா, அரசியல் சண்டை நடக்கிறது என்றால் எடப்பாடி பழனிசாமிக்கும் விஜய்க்கும் சண்டை நடக்குது. திமுக கூட்டணியோடு அவர்கள் மோத முடியாது. அது அவர்களே ஒப்புதல் வாக்குமூலம் தருகிறார்கள். நாங்க எங்க 2 பேருக்கு இடையில தான் போட்டின்னு யாருக்கு அவர் பதில் சொல்றாரு? அது திமுகவுக்கு சொல்ற பதிலா கிடையாது. எங்க 2 பேருக்கு இடையில தான் போட்டினா, ஏற்கனவே எதிர்கட்சியாக இருக்கிற அண்ணா திமுகவுக்கு விடுக்கிற சவால் அது. அண்ணா திமுகவுக்கு ஒரு நெருக்கடியை தருகிறார்கள். நீயா நானா 2வது இடம். இப்போ அவர்களே ஒரு ஒப்புதல் வாக்குமூலம் தருகிறார்கள். திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி தான் முதன்மையாக இருக்கிறது. அதை எதிர்க்கிற வலு அண்ணா திமுகவுக்கு இல்லை. அதை எதிர்க்கிற வலு பாஜகவுக்கு இல்லை. அதை எதிர்க்கிற வலு எங்களுக்குத்தான் இருக்கிறது என்று இன்னும் வார்டு எலெக்ஷனில் கூட நிற்காத ஒரு கட்சி 65 எம்எல்ஏக்களை வைத்திருக்கிற அண்ணா திமுகவுக்கு சவால் விடுகிறது. இப்ப நீங்க 2 பேரும் சண்டை போட்டுக்குங்க, எங்களோட சண்டை இல்ல. இப்ப விடுதலை சிறுத்தைகள் கட்சி திமுக கூட்டணியில் இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. அது உண்மைதான். ஆனால் ஒரு உண்மையை நீங்கள் மறைக்க கூடாது, மறந்துவிடக் கூடாது. விடுதலை சிறுத்தைகளும் சேர்ந்து உருவாக்கிய மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் இருக்கிறோம். அடிக்கோடிட வேண்டும். மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி முத்தமிழறிஞர் கலைஞர் உருவாக்கிய கூட்டணி. அதனுடைய தலைமை திமுக, அதனுடைய தலைவர் தளபதி ஸ்டாலின். அந்த கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகளும் இடம்பெற்றிருக்கிறோம் என்றால், மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியை உருவாக்கியதில் விடுதலை சிறுத்தைகளுக்கும் பங்கு உண்டு. அப்படி என்றால் அந்த மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் வெற்றியை உறுதிப்படுத்த வேண்டியது விடுதலை சிறுத்தைகளின் பொறுப்பாகும். இட்ஸ் அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி, நம்முடைய பொறுப்பு. திமுகவை வீழ்த்த வேண்டும் என்பது பலருக்கும் ஆசையாக இருக்கலாம். ஆனால் அது வெறும் திமுகவை வீழ்த்துவது என்று பொருள் அல்ல. திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியை வீழ்த்துவோம் என்று சொல்லுகிறார்கள். விடுதலை சிறுத்தைகள் இருக்கிற வரையில் எந்த கொம்பனாலும் அந்த கூட்டணியை வீழ்த்த முடியாது என்பதை நான் உறுதிபட சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஆணவத்தோடு சொல்லவில்லை, அகந்தையோடு சொல்லவில்லை, அரசியல் புரிதலோடு சொல்லுகிறேன். யதார்த்த உண்மையில் இருந்து சொல்லுகிறேன். விடுதலை சிறுத்தைகள் இடம்பெற்றிருக்கிற அணிதான் தமிழகத்தில் வெற்றி பெறும் என்பதை மீண்டும் உறுதிப்படுத்த வேண்டிய ஒரு வரலாற்று தேவை எழுந்துள்ளது.
விடுதலை சிறுத்தைகளை பயன்படுத்தி அல்லது திருமாவளவனை பயன்படுத்தி மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியை சிதறடித்து விடலாம் என்று பலர் முயற்சித்தார்கள், இன்னும் முயற்சிக்கிறார்கள். விழுப்புரம் கூட்டத்திலே நான் தெளிவுபட சொன்னேன், உறுதிபட சொன்னேன். விடுதலை சிறுத்தைகள் திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் தான் தொடரும். எந்த பைண்டிங் கிடையாது. திமுக கூட்டணியை விட்டு நான் வெளியேறினால் எனக்கு எந்த சிக்கலும் வரப்போவதில்லை, எனக்கு எந்த பாதிப்பும் வரப்போவதில்லை, எனக்கு எந்த பைண்டிங் கிடையாது. நான் சுதந்திரமானவன்.